அப்போ அவங்க நகையெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எடுப்பிலே சொன்னால் நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று அந்த கோவப்படுறோம். பொண்ணு ரொம்ப பக்குவமா அவங்க மேல உங்களுக்கு தப்பான ஒப்பீனியன் வந்துடக்கூடாது. அதான் அந்த குடும்பத்தை எந்த சூழ்நிலையிலையுமே விட்டு கொடுத்து பேசல. இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் மறைக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் அவங்கள எடுத்து வளர்க்குறது. எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கே தெரியக்கூடாதுங்கிறது அது நாசுக்காக இருந்தது. இப்போத்த சமயத்தில் எங்கள் ரிலேஷனில் ஒரு கல்யாணம் ஆச்சுமா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணு தான். அவங்க பையன் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா போட்டு தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கும் ஏதோ ஒன்று பார்த்து பண்ணி விட சொல்லு. ஊர் உலகம் நினைக்கிற மாதிரி சொத்தை பார்த்தோ, அவங்க பிரம்மாண்டத்தை பார்த்தோ, அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தோ, அரசியல் பின்புலத்தை பார்த்தோ நாங்கள் பொண்ணு கொடுக்கவே இல்லைங்க. எங்களுக்கு தேவை பையன் வந்து ஆன்மீகமான, ஏன்னா அவங்க சுற்றி வர வில்லேஜ்னா பையன் எப்போ சந்தனம் போட்டு வச்சு தான் வெளியில் வருவேன், நல்லா பேசுவேன், கோயில் குளத்துக்கெல்லாம் போவேன், எங்கள் ஊடெல்லாம் நல்லா பேசுவேன். இப்படி அவங்க ரிலேஷன்ஸு எங்கள் ரிலேஷன்ஸு எல்லாம் சொன்னதை வச்சு பையன் கேரக்டரு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் பொண்ணை கொடுத்துங்க.